முதல் வாசகம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை திருவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் யோனா கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும். வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனசோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்தபின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனற்காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான். செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறைந்த கால்நடைகளும் உள்ளன. இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் மரியன்னையின் புகழ்பாக்களில் வருகின்ற 5வது புகழ் வரியை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே என்கிற புகழ் வரி
நமக்கு சொல்லித் தருகிற கருத்து இதுதான். வரப்பிரசாதம் என்றால் கடவுளின் அருளை தருகின்ற வாய்க்கால். அன்னை மரியாள் ஒரு சாதாரண பெண்மணி அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததால் அவர் உன்னதமான ஒரு தாயாக விளங்குகிறார். எல்லா அருள் நலங்களும் ஆற்றல்களும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையால் எல்லாமல்ல இறைவனிடமிருந்து இந்த மானிட குலத்திற்கு வழங்கப்படுகிறது என்பதை நாம் உணர்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை தன்னுடைய அன்பின் நிமித்தமாக படைக்கின்றார். அதிலும் குறிப்பாக மனிதர்களை தம்முடைய உருவிலும் சாயலிலும் படைத்து அவர்களை அழகு பார்க்கின்றார், நல்லது என காண்கின்றார். அப்படிப்பட்ட இந்த மானிட குலம் பாவத்தில் வீழ்ந்து இறைவனுடைய அருளை முறித்து கொண்ட அந்த சமயத்தில் ஒரு உன்னதமான கருவியாக அன்னை மரியாள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அன்னை மரியாளின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பெடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளிலிருந்து இந்த வரப்பிரசாதங்கள், அருள் வரங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகின்றன, வழங்கப்படுகின்றன. அப்படி என்றால் அன்னை மரியா இப்படிப்பட்ட ஒரு மகனை தன்னுடைய உதிரத்தில் தாங்கி பெற்றெடுத்த அது காரணத்தினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் இணைந்து அவர் கொடுக்கின்ற அருள் வரங்களை இவரும் பெற்றுத்தருகிற கருவியாக விளங்குகிறார். ஆக அன்னை மரியாவை விடுத்து ஆண்டவர் இயேசுவை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல ஆண்டவர் இயேசுவை விடுத்து விட்டு அன்னை மரியாளையும் காண முடியாது. ஆக ஆண்டவருடைய அருளை வழங்குகின்ற மிக முக்கியமான ஒரு வாய்க்காலாக அன்னை மரியாள் விளங்குகிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளில் தன்னை இணைத்து கொண்ட இந்த அன்னை மரியா மீண்டும் தன்னை அந்த பாடுகளில், குறிப்பாக 7 வியாகுலங்களில் தன்னை முழுவதுமாக மறு அர்ப்பணம் செய்கின்றார். அப்படிப்பட்ட நிலையில் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம், அன்னை மரியா கண்டிப்பாக தேவ வரப்பிரசாதத்தின் மாதா என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதை உறுதிப்பட நம்புகின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே இறைவா, இந்த நாளை கொடுத்து நாள் முழுவதுமாய் எங்களை ஆசிர்வதிக்க இருக்கிற பேரன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே என்கிற புகழ் வரியை சிந்தித்திருக்கிறோம். அன்னை மரியாள் சாதாரண பெண்மணி அல்ல, மாறாக உம்முடைய அன்பு திருமகள், அதோடு அன்பு மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை உதிரத்தில் தாங்கிய அழகிய மகள். இப்படிப்பட்ட இந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரையில் நாங்கள் பெற இருக்கின்ற அனைத்து வரங்களுக்காக, ஆற்றலுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த அன்னையுடைய பரிந்துரை உம்முடைய அருளையும் ஆசிரியம் எங்களுக்கும் என் குடும்பங்களுக்கும் என் பங்கு சமூகத்திற்கும் பெற்றுத்தரட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்.